எத்தனை குடும்பங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், எத்தனை குடும்பங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அருவருப்புகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, மதுபானத்தின் கிரியைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, விபச்சாரத்தின் ஆவிகள் குடும்பங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, பிள்ளைகளின் கீழ்ப்படியாமைகள் குடும்பங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்வோமேயானால் கர்த்தருடைய கண் நம்மேல் பதிக்கப்படாது. கர்த்தருடைய கண் நம்மேல் பதிக்கப்பட வேண்டுமானால் நாம் இந்த தீய காரியங்களை, இந்த பாவ காரியங்களை, ஆண்டவருக்கு வேண்டாத அருவருப்புகளை நாம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி எத்தனை குடும்பங்கள் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை குடும்பங்கள் மேலும் ஆண்டவருடைய கண் பதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தீமை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நேராக கர்த்தருடைய முகம் விரோதமாய் காணப்படும். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை விரோதித்து கொண்டிருக்கிறார்களோ, நச்சரித்து கொண்டிருக்கிறார்களோ, பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய முகம் கோபமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.